வெல்கம் பேக் கைஸ். இந்த 120 இங்கிலீஷ் கிராமர் ரூலை ஒரு குயிக் ரீகேப் பார்க்க போகிறோம். ஸோ ரூல் நம்பர் 1, 2 சிங்குலர் சப்ஜெக்ட் வந்திருந்தால் அதுக்கு வந்து வெர்பு ப்ளூரல் தான் வந்துருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 சிங்குலர் சப்ஜெக்ட் வந்திருக்கு, 2 வெவ்வேறு நேம், அதுக்கு வந்துட்டு வெர்பு ப்ளூரலில் தான் இருக்குது. செகண்ட் ரூல், அதே 2 சிங்குலர் சப்ஜெக்டில் ரெண்டுமே வந்துட்டு சேம் திங்கை ரெஃபர் பண்ணுது, சேம் பர்சனை ரெஃபர் பண்ணுது, செக்ரட்டரி பிரின்சிபல் ரெண்டுமே வந்து சேம் தான் மீன் பண்ணுது. அப்படிங்கிறப்போ அதுக்கு வெர்பு வந்துட்டு சிங்குலராக இருக்கணும். If singular subjects, அதாவது each every வந்து ஃபாலோ பை சிங்குலர் சப்ஜெக்ட்னு வந்துருந்துச்சுன்னா அதுக்கு வெர்பு வந்து சிங்குலராக இருக்கும். எக்ஸாம்பிள் கீழே பாருங்கள், ஈச் அண்ட் எவ்ரி பாய் அண்ட் கேர்ள் வேர் ரெடி. இது வந்துட்டு ப்ளூரல் வெர்பு. நமக்கு என்ன வரணும்னா எவ்ரி அப்படிங்கிறது ஃபாலோ, ஈச் எவ்ரி ரெண்டுமே ஃபாலோ பண்ணி வர்றது சிங்குலர் சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு வெர்பு வந்து சிங்குலராக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு ரெண்டுமே சிங்குலர் வெர்பு தான் வந்திருக்கு, சிங்குலர் சப்ஜெக்ட் தான் வந்திருக்கு. ஸோ வெர்பு வந்து சிங்குலர் தான் இருக்கும். அதே மாதிரி ஃபோர்த்து, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ரெண்டுக்கும் மேற்பட்ட சிங்குலர் வெர்பு வந்து கனெக்ட் ஆகிருக்கு. எதில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஆறு, எய்தர் ஆர் நெய்தர் நார் இப்படிங்கிற வேர்டில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா வெர்பு வந்து சிங்குலராக தான் வரணும். இங்கே பார்த்தீங்களா, நெய்தர் ஹீ நார் ஐ வேர்னு இருக்குது. ஸோ நம்ம சிங்குலராக தான் வரணும். ஸோ கரெக்டான பார்த்தீங்கன்னா நெய்தர் ஹீ நார் ஐ வாஸ் தேர். ஸோ செகண்ட் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெர்பு நமக்கு இருக்கணும்னு கூட ஷார்ட் ஃபார்ம் வச்சுக்கலாம். ரூல் நம்பர் 5, ஒரு சிங்குலர் சப்ஜெக்டோ இல்லை ப்ளூரல் சப்ஜெக்டோ 2 சப்ஜெக்டாக இருந்தாலும் அது வந்துட்டு ஆறு நாரில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கு வெர்பு வந்து ப்ளூரலாக தான் இருக்கணும். அப்புறம் அந்த வெர்புக்கு அப்புறம் இன்கேஸ் சப்ஜெக்ட் வருது அப்படின்னா அது ப்ளூரல் ஃபார்மில் தான் இருக்கணும். மேலே பாருங்கள், நெய்தர் த ஹெட் மாஸ்டர் நார் அப்படின்னு வந்துச்சு. ஸோ இங்கே நாரை ஃபாலோ பண்ணி வருது சிங்குலர் சப்ஜெக்ட்டு. ஹெட் மாஸ்டர்ஸ், அசிஸ்டன்ட் மாஸ்டர்ஸ் வேர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூரலில் முடிஞ்சிருக்கு, கீழே ப்ரெசன்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இது சேம் முன்னாடி பார்த்த ரூலே தான். நமக்கு வெர்பு வந்து எப்போவுமே செகண்ட் சப்ஜெக்ட், அதாவது நியர்பை சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வெர்பு வந்து நம்ம எடுத்துக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எய்தர் ஹீ நார் ஐன்னு வந்துக்கிறதுனால நம்ம இங்கே ஆம் போடுறோம். நெக்ஸ்ட் ரூல், கலெக்டிவ் நவுனு ஒரு யூனிட்டாக ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அது சிங்குலர் வெர்பு போடணும். அதுவே இண்டிவிஜுவல் வித்தின் குரூப், அதாவது அந்த குரூப்புக்குள்ளேயே வந்துட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு ப்ளூரல் வெர்ப் போடணும். எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கவுன்சிலுங்கிறது ஒரு யூனிட்டை மெஷர் பண்ணுது. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம்னா சிங்குலர் வெர்பாக இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு மிலிட்ரி அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் வித்தின் குரூப், ஒரு குரூப்புக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம ப்ளூரல் வெர்ப் யூஸ் பண்ணணும். அடுத்த ரூல் நம்பர் 8, சில நவுன்ஸ் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு சிங்குலர் ஃபார்மில் தான் இருக்கும், ஆனால் அதுக்கு மீனிங் வந்து ப்ளூரலில் இருக்கும். ஸோ இதை பார்த்திங்கன்னா போலீஸ் அப்படிங்கிறது ப்ளூரல். ஓகேங்களா? இதெல்லாம் ப்ளூரல் நவுன். பீப்புள் அப்படிங்கிறது பார்க்க சிங்குலர் வேர்ட் மாதிரி இருந்தாலும் இது வந்து ப்ளூரல் நவுன். அதே மாதிரி கேட்டில், கிளர்ஜி இதெல்லாம் வந்து ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு வெர்பு வந்து ப்ளூரலில் தான் வரும். கீழே பார்த்தீங்களா, த போலீஸ் ஆர் கம்மிங். மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு கேஸ்லாம் முடியுது அப்படிங்கிறனால இது ப்ளூரல் கிடையாது. மேத்தமெட்டிக்ஸுங்கிறதே ஒரு சிங்குலர் தான். ஸோ சிங்குலருக்கு ஏற்ற மாதிரி வெர்பு வந்து இஸ்ங்கிறதுல வரணும், சிங்குலர் வெர்பு. நெக்ஸ்ட் ரூலு, இதில் என்னென்னா மெயின் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெர்பு போடணும். அது எந்த மாதிரி வேர்ட்ஸ் கூட கனெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா வித், அலாங் வித், டுகெதர் வித், இன் அடிஷன் டு, ஆர், ஆஸ் வெல் அஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா மெயின் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெர்பு போடணும். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா த சீஃபுங்கிறது மெயின் சப்ஜெக்ட்டு, வித்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இதுக்கு ப்ளூரல் வெர்ப் போடணும். ப்ளூரல் போடக்கூடாது. இது வந்து சீஃபுங்கிறது ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட்டு. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி வாஸ் தான் போடணும். நெக்ஸ்ட்டு வித்து எது கூட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஹூ, விச், தட்டு. ஸோ ஒரு சப்ஜெக்ட் வித் ஹூ, விச், தட் அப்படிங்கிற வேர்ட் கூட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கு வந்துட்டு வெர்பு அக்ரீஸ் த ஜஸ்ட் பிஃபோர் இட். அப்படின்னா என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அந்த சப்ஜெக்ட் கூட நான் என்ன சொல்லியிருக்கேன், ஹூ, விச், தட் இது கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வெர்பு இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஐ இஸ்ன்னு வருது, ஐனா ஆம் தான் வரணும். ஸோ இதுதான் கரெக்டு. இந்த இது வந்து கனெக்ட் ஆகிருந்தாலும் இது சிங்குலருக்கு ஏற்ற சப்ஜெக்ட் தான் வரணும். நெக்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா ஆஸ்க், அட்வைஸ், அலோ, கமாண்ட், ஃபோர்ஸ், ஃபார்பிட், இன்வைட், என்கரேஜ், கம்பல், பெக், ஆர்டர், இமேஜின், இன்ஸ்ட்ரக்ட், பெர்மிட், பெர்சூ, டெல், ரெக்கார்ட், ரிமைண்ட், டீச் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி ஆப்ஜெக்ட் ப்ளஸ் 2 + V1 தான் வரணும். இங்கே எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், அட்வைஸ்னு வந்திருக்கு. ஸோ இங்கே இருக்க அட்வைஸ் இந்த வேர்டை ஃபாலோ பண்ணி வரனால ஆப்ஜெக்ட் மீங்கிறது ஆப்ஜெக்ட் ப்ளஸ் 2 + V1, டூங்கிறது V1 இப்படி தான் வந்துட்டு சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகணும். இன்கேஸ் அதுவே வந்துட்டு ஒரு பேசிவ் ஃபார்மில் வந்திருக்கு அப்படின்னா இந்த வேர்டு ரிலேட்டடாக வரது ஃபாலோ பண்ணி என்ன வரணும் அப்படின்னா 2 + V1 வரணும் ஆப்ஜெக்ட் பதிலாக. இங்கே பாருங்கள் அந்த எக்ஸாம்பிள், ஷீ வாஸ் பர்மிட்டட்ங்கிறது அந்த வேர்ட்ஸில் இருக்குது கீவேர்டில். அதுக்கப்புறம் 2 + V1 அந்த ஆப்ஜெக்ட் வரல. ஸோ இந்த மாதிரி வரணும் பேசிவ் வாய்ஸில் கேட்டிருக்காங்க அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட் ரூல், நெக்ஸ்ட்டு
நோவை ஃபாலோ பண்ணி 2 + V1 வரக்கூடாது, கண்டினியூஸாக டேரெக்டாக வரக்கூடாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நோ ப்ளஸ் WH கொஸ்டின்ஸோ இல்லை ஹவ்வோ அப்படிங்கிறது வந்து அதுக்கப்புறம் தான் +2 + V1 வரணும். இங்கே பார்த்தீங்களா, ஐ நோ டு ரைட் லிட்டர்னு வரக்கூடாது, ஐ நோ ஹவ் அப்படிங்கிறது ஆட் பண்ணிக்கணும். ஹவ் அப்படி இல்லாட்டி இந்த WH எது மேட்ச் ஆகுதோ நமக்கு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் 2 + V1 வரணும். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் லெட்டு பிட்டு பிஹோல்டு வாட்ச் சி ஃபீல் மேக் எக்ஸட்ரா இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப்டர் தீஸ் வெர்ப்ஸ் டோன்ட் யூஸ் டு யூஸ் பேர் இன்ஃபினிட்டிவ்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கு அப்புறம் வர வெர்ப்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து டு இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணக்கூடாது, பேர் இன்ஃபினிட்டிவ் தான் யூஸ் பண்ணணும். பேர் இன்ஃபினிட்டிவ்னா V1 தான். ரூல் 14th ஆஃப்டர் மாடல்ஸ் யூஸ் பேர் இன்ஃபினிட்டிவ். ஓகேங்களா, இங்கே மாடல்ஸ் வந்துட்டு என்னென்னா நீடுங்கிறது தான் மாடல்ஸ். நீடுக்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 2 இன்ஃபினிட்டிவ் இருக்குது. நம்ம நீடுக்கு அப்புறம் டேரெக்டாக பேர் இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணலாம், அதாவது டேரெக்டாக V1 யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரூல். ஸோ இங்கே ஹேட் பெட்டர், ஹேட் ரேதர், ஹேட் அஸ் சூன் அஸ், ஹேட் சூனர் எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பேர் இன்ஃபினிட்டிவ் தான் ஃபாலோ பண்ணி வரும். பேர் இன்ஃபினிட்டிவ்னா ஒன்றும் இல்லை, V1. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஹி ஹேட் பெட்டர் டு க்ரோ, ஹி ஹேட் பெட்டர் டு வராது, ஏன்னா பேர் இன்ஃபினிட்டிவ் வரக்கூடாது, 2 இன்ஃபினிட்டிவ் வரக்கூடாது, டேரெக்டாக வந்துட்டு பேர் இன்ஃபினிட்டிவ் V1 தான் வரணும். ஸோ நெக்ஸ்ட் ரூல் போகலாம். கன்ஜெக்ஷன் ஃபாலோடு பை பேர் இன்ஃபினிட்டிவ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கன்ஜெக்ஷனை ஃபாலோ பண்ணி பேர் இன்ஃபினிட்டிவ் தான் வரும், 2 இன்ஃபினிட்டிவ் வராது. இங்கே பார்த்தீங்கன்னா தென்னுங்கிறது கன்ஜெக்ஷன், அதை ஃபாலோ பண்ணி 2 இன்ஃபினிட்டிவ் வந்துட்டு இது வரக்கூடாது. கன்ஜெக்ஷன் ஃபாலோ பண்ணி பேர் இன்ஃபினிட்டிவ் தான் வரணும், V1 தான் வரணும். ஸோ நெக்ஸ்ட் ரூல் என்னென்னா 2க்கு அப்புறம் பட் யூஸ் பண்ணக்கூடாது, டேரெக்டாக வந்துட்டு நம்ம வெர்பை டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா he did nothing but to wonder. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2க்கு அப்புறம் பட்டு வரக்கூடாது, பட்டுக்கு அப்புறம் தான் 2 வரக்கூடாது. ஓகேங்களா, ஸோ இங்கே பட்டுக்கு அப்புறம் 2 வந்திருக்கு. நம்ம ரூல்ஸ் படி வந்து அப்படி போடக்கூடாது, டேரெக்டாக நம்ம வெர்பே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 2வை எடுத்துகிட்டு டேரெக்டாக V1 யூஸ் பண்ணிக்கலாம். பேர் இன்ஃபினிட்டிவ்க்கு 2 இன்ஃபினிட்டிவ்க்கு பதிலாக பேர் இன்ஃபினிட்டிவே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரூல் எவ்ரி பார்ட்டிசிபிள் மஸ்ட் ஹேவ் ஏ சப்ஜெக்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பீயிங்னு ஒரு கண்டினியூஸ் டென்ஸில் ஆரம்பிக்குது, இப்படி ஆரம்பிக்கக்கூடாது, எப்பவுமே சப்ஜெக்டில் தான் ஆரம்பிக்கும். இட்டுங்கிறது ஒரு சப்ஜெக்ட், இப்படி தான் ஆரம்பிக்கணும், இல்லாட்டி வாட் எவர் சப்ஜெக்டில் தான் ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட் ரூல் என்னென்னா every participle must clearly refer to a subject in a sentence. Make sure the doer of the action is clearly mentioned near the participle. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்ன தப்பாக சொல்லியிருக்காங்கன்னா சப்ஜெக்டே நான் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆஃப்டர் த லீடர் ஹேவிங் பீன் கில்டு த ஃபாலோவர்ஸ் ரன் அவே. கிளியராகவே இல்லை சென்டென்ஸ், யார் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போ இங்கே பாருங்கள், த லீடர் ஹேவிங் பீன் கில்டு, ஸோ லீடர் அப்படின்னு சொல்லி சப்ஜெக்டை கொடுத்து நமக்கு சொல்லிட்டாங்க, த ஃபாலோவர்ஸ் ரன் அவே. ஸோ கிளியராக சப்ஜெக்டை ரெஃபர் பண்ணணும், மென்ஷன் பண்ணணும். ஸோ ஒரு சில வேர்ட்ஸ்க்கெலாம் வந்துட்டு சப்ஜெக்ட் வந்து இன்ட்ரடக்டரி ப்ரைஸாக வர தேவையில்ல. அது என்ன இந்த வேர்ட்ஸ் அப்படின்னா கன்சிடரிங், ஜட்ஜிங், ரெஃபரிங், கன்சர்னிங், ரிகார்டிங், வீவிங், ப்ராட்லி ஸ்பீக்கிங் எக்ஸெட்ரா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கன்சிடரிங் இந்த கேஸ் ஐ டுக் த டிசிஷன் அப்படிங்கிறது கரெக்டு தான். ஸோ நெக்ஸ்ட் ரூல் 1னா சிங்குலர், அதாவது என்ன நம்பர் இருக்கோ அது 1னா சிங்குலர், 2னா ப்ளூரல், அதுக்கு மேலே எந்த நம்பர் வந்தாலும் ப்ளூரல். இங்கே பார்த்தீங்கன்னா 3 கில்டு அண்டு 1 வேர் இன்ஜூர்டு. 1ங்கிறது சிங்குலர், இது வந்து ப்ளூரலாக வந்திருக்கு, அப்படி வரக்கூடாது. 3 வேர் கில்டு, ஸோ 3னா ப்ளூரல், அதுக்கேற்ற மாதிரி ப்ளூரல் வெர்பு வந்திருக்கு. கில்டு அண்டு 1ங்கிறது சிங்குலர், வாஸுங்கிறது சிங்குலர். ஸோ இந்த மாதிரி தான் வரணும், அந்த இதுக்கேற்ற மாதிரி தான் ப்ளூரல் இருக்கணும், வெர்புக்கு ஏற்ற மாதிரி, சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த ரூலில் ஒன்றும் பெருசாக இல்லை. சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துலேயே வெர்பு வந்து வரணும். இங்கே ஐஎம்னு வந்திருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா மை சிஸ்டர்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அந்த சப்ஜெக்ட்டுக்கு வெர்பு வந்திருக்கு இஸ் அப்படின்ட்டு. மேலே இன்கரெக்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு சப்ஜெக்ட் வந்திருக்கு, வெர்பு வந்திருக்கு, மை சிஸ்டர்னு போட்டு இங்கே வெர்பு வரல. ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஃபாலோ பண்ணி வெர்பு இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ரூல். ஸோ ஆக்சிலரி வெர்ப்ஸ் அப்படின்னா என்னென்னா பி வெர்பு, கெச் வெர்பு, டி வெர்பு, ஹெல்பிங் வெர்பு, இதெல்லாமே வந்து ஆக்சிலரிஸ் வெர்பு அப்படிம்பாங்க. பிரின்சிபல் வெர்ப்ஸ் அப்படின்னா மெயின் வெர்பு அப்படிம்பாங்க. ஸோ இந்த ரூல் என்ன அப்படின்னா 2 ஆக்சிலரிஸ் வெர்பு வந்திருக்கு அப்படின்னா அந்த 2 ஆக்சிலரிஸ் வெர்புக்குமே மெயின் வெர்புன்னு வரணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்சிலரி வெர்பு ஹேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, வெர்பு வந்து கொடுக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா வில் கொடுத்து பக்கத்தில் டேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேக் கொடுத்துருக்காங்க, அப்போ இந்த ஆக்சிலரி வெர்பு பக்கத்துலேயும் ஒரு வெர்பு வரணும். ஸோ அதனால் டேக்கன். ஸோ நெக்ஸ்ட் ரூல் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிலரி வெர்பு 2 பிரின்சிபல் வெர்பு வந்திருந்தா 2 பிரின்சிபல் வெர்பு முன்னாடியே 2 ஆக்சிலரி வெர்பு போடணும். ஓகேங்களா, இங்கே ஒரே ஒரு ஆக்சிலரி வெர்பு வந்திருக்கு, 2 பிரின்சிபல் வெர்பு வந்திருக்கு, அப்படி வரக்கூடாது. ஒரு ஆக்சிலரி, ஒரு பிரின்சிபல், மறுபடியும் ஒரு ஆக்சிலரி, பிரின்சிபல், அந்த மாதிரி ஈக்குவலாக தான் வரணும். ஸோ நெக்ஸ்ட்டு மெயின் கிளாஸில் பாஸ்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா சப்பார்டினேட் கிளாஸ்லேயும் பாஸ்ட் டென்ஸ் தான் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹி சக்சீடட் அப்படின்ட்டு பாஸ்ட்டில் வந்திருக்கு, பிகாஸ் ஹி ஒர்க்ஸ் ஹார்ட்னு போட்டு இங்கே வந்து ப்ரெசென்ட்டில் வந்திருக்கு, அப்படி வரக்கூடாது. ஹி சக்சீடட் பிகாஸ் அப்படின்னு போட்டு ஃபஸ்ட்டு வந்து பாஸ்ட்டில் வந்துச்சு. ஸோ மெயின் கிளாஸை ஃபாலோ பண்ணி வர சப்பார்டினேட் கிளாஸ்லேயும் பாஸ்ட்டு தான் வரணும். ஹி ஒர்க்டு ஹார்ட்.
கிளாஸ் வந்து பாஸ்டாக இருந்தாலும் அது ப்ரெசென்ட்டாக தான் இருக்கணும். சபார்டினேட் கிளாஸ் வந்து யூனிவர்சல் கிளாஸ் கூட அப்படிங்கிறது யூனிவர்சல் ட்ரூத்தை சொல்லுது. ஸோ அது வந்து எப்போவுமே ப்ரெசென்ட்டில் தான் இருக்கணும். ஈவன் மெயின் கிளாஸ் வந்துட்டு பாஸ்ட்டாக இருந்தாலும் கூட. நெக்ஸ்ட்டு லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணி வர்றது வந்து ஷுட்டாக தான் இருக்கணும். ஓகேங்களா, அந்த ஷெல் அப்படிலாம் வரக்கூடாது. லிஸ்ட்னு வந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி வர வேர்டில் ஷுட்டு தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ரூல் என்னென்னா நாட் அலவுடு அட்வெர்ப் இன் பிட்வீன் டூ அண்டு வெர்பு. டூக்கும் வெர்புக்கும் நடுவில் வந்துட்டு அட்வெர்பை அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட் என்னென்னா டூக்கும் வெர்புக்கு அட்வெர்புக்கு நடுவில் அட்வெர்ப் வந்திருக்கு எல்ஒயின்ட்டு. இதுவும் அட்வெர்ப் தான். ஓகேங்களா, இப்படி வரக்கூடாது. டூக்கும் வெர்புக்கும் நடுவில் அட்வெர்ப் வரக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா லைக்கடுன்னு போட்டு ஒரு பாஸ்டன்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி கான்னு போட்டு இன்னொரு பாஸ்டன்ஸ் வந்திருக்கு. ஸோ ஒரே சென்டென்ஸில் ஒரே லைனில் 2 பாஸ்டன்ஸ் வரக்கூடாது. ஐ ஷுட் ஹேவ் லைக்கடு டு கோ தேர். இங்கே பார்த்தீங்கன்னா டூ இன்ஃபினிட்டிவ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சவுண்டுக்கு முன்னாடி ப்ரொனவுன் வந்தால் அது பொசசிவ் கேஸில் தான் இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் ஹி எம்பசைசஸ் மீ கோயிங் தேர். மீன் இருக்குது, அப்படி வரக்கூடாது. ஜெருன்னு முன்னாடி வந்துட்டு பொசசிவ் கேஸ் தான் இருக்கணும். ஸோ மை தான் இருக்கணும். ஸோ ஹி எம்பசைசஸ் மை கோயிங் தேர். ஜெருன்னு முன்னாடி பொசசிவ் தான் இருக்கணும்.